ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ எதாவது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா பக்கமே ஜியோ ஏர் ஃபைபருங்கிறது ஒன்று வந்துட்டு மக்களே. இப்போ யாருமே இந்த மாதிரி கேபிள் நெட் யூஸ் பண்ணுறது இல்லை. கேபிள் யூஸ் பண்ணுறது மாதிரி இல்லை. இப்போதைக்கு டிவி சேனல்ஸ்லாம் இப்போ எல்லாருமே ஜியோவில் தான் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே மோஸ்ட்லி. ஆனால் அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ வாய்ஸ் சர்ச் ரிமோட்டு, அந்த மாதிரி ஓடிடி சேனல்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஓடிடி ஆப்ஸ் இன்க்ளூடாக இருக்குது. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பெருசாக இருக்குது மக்களே. இப்போ நம்ம ஜியோ ஏர் ஃபைபரை பற்றி யாரும் தெரியாதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற மக்களே, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜியோ ஏர் ஃபைபர்னா என்ன, எப்படி நம்மளுக்கு ஒர்த்து கிடையாதா அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கிடுங்க மக்களே. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மக்களே, ஜியோ ஏர் ஃபைபரில் இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸுக்கு ரீசார்ஜ் பிளான் கொடுப்பாங்க, இல்லைனா 6 மந்த்துக்கு ரீசார்ஜ் பிளான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த மந்த்ஸ்க்கு ரீசார்ஜ் பிளான் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் இப்போ தெரியாமல் ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் பிடிப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டை எப்படி தவிர்க்கிறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னக்கூட்டியே எப்படி ரீசார்ஜ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம ஜியோ ஏர் ஃபைபரில் பார்க்கலாம் மக்களே. இப்போ இன்னைக்கான வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்போ இந்த ஃபைபருங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேங்க மக்களே. இந்த ஃபைபரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களோட பிளான் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி எவ்ரி மந்த் பில்டு கனெக்ட் ஆகுறது 11th தேதி கனெக்ட் ஆகும், 11ஆம் தேதி கனெக்ட் ஆகும். நீங்கள் இதை வியூ பில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி எந்த மந்த் போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 11 டிசம்பர் டு 10th ஜனவரி வரைக்கும் போயிட்டு இருந்திருக்கு. இப்போ நான் அடுத்தால பே பண்ணிட்டேன். பில் பே பண்ணனால எனக்கு 10th ஜனவரிலேருந்து திரும்ப February 10th ஜனவரி வரைக்கும் வந்துட்டு. இப்போ நீங்கள் அட்வான்ஸ், இப்போ இந்த பே அட்வான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் தனியாகவும் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். கீழே பே அதர் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு மந்த்துக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் ஒரு மந்த் இல்லை ப்ரோ, என்கிட்ட ரொம்ப 3 மந்த்துக்கு அளவுக்குலாம் காசு இல்லை, நான் ஒரு மந்த் மட்டும் தான் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பே அதர் அமௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு 706 ரூபா 706 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த்துக்கான ரீசார்ஜ் பிளான் ஒர்க் அவுட் ஆயிரும் மக்களே. அதுக்கப்புறம் நீங்கள் 3 மந்த்ஸ்க்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 மந்த்ஸ்க்குள்ளது கிளிக் பண்ணீங்கன்னா 3 மந்த்ஸ்க்குள்ளது இதாயிரும். 6 மந்த்ஸ்க்கு வேணுங்கிறவங்க 6 மந்த்ஸ் கொடுத்தீங்கன்னா 6 மந்த்ஸ்க்கு இதாயிரும். இது நீங்கள் இல்லை எனக்கு 12 மந்த்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 12 மந்த்ஸ் கொடுத்து பண்ணிக்கிறீங்க. அது உங்களோட விருப்பம் மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பிளான் முடிஞ்சிட்டு முடியல அப்படிங்கிறது தெரியுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜியோ ஆப்புக்குள்ள போயிட்டு இந்த ஃபைபருங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பில்லு முடிஞ்சிட்டா முடியா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் மக்களே. நீங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னக்கூட்டியே நீங்கள் அதை எய்ம் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் பே அட்வான்ஸுங்கிறத கிளிக் பண்ணி அதை பே பண்ணால் மட்டும்தான் மக்களே கண்டிப்பாக இதாகும். நீங்கள் மறந்தாலும் உங்களுக்கு பிளான் போயிட்டு இருக்கு, நமக்கு பிளான் நடந்து தான் இருக்குது அப்படின்னு நினச்சி ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 100 rupees வரைக்கும் பே பண்ணுவாங்க மக்களே. நீங்கள் அந்த தவிர்க்கணும்னா நீங்கள் பே அட்வான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எந்தவித எக்ஸ்ட்ரா ஃபீஸும் வராது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திடீர்னு நீங்கள் மறந்தாலும் விட்டுட்டாலோ, ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னால் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுருந்தாலோ அது போஸ்ட் பெய்டில் கனெக்ட் ஆகி திரும்ப எக்ஸ்ட்ரா பேமெண்ட் மாதிரி உருவாகிடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பே அட்வான்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பே பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்காங்கன்னா, அந்த மாதிரி குறிப்பிட்ட ஓடிடி ஆப்ஸ் தான் கொடுக்குறாங்க. நான் அமேசான் பிரைமும் நெட்ஃப்ளிக்ஸும் எனக்கு வர மாட்டேங்குது எனக்குள்ள பிளான்ல, அப்படிங்கும் போது நான் என்ன ரீசார்ஜ் பிளான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ அதுக்கு தனி ரீசார்ஜ் பிளான் இருக்கு மக்களே. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 மந்த்ஸ்க்குள்ளதே நம்ம 1 மந்த்க்குள்ளது நம்ம 706 ரூபா பே பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது 1 மந்த்க்குள்ளது நம்ம 888 rupees பே பண்ணணும். 888 rupees பே பண்ணால் உங்களுக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஃப்ரீ ப்ளஸ் அமேசான் பிரைம் ஃப்ரீ, இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இல்லை நான் 706 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டேன் ப்ரோ, எனக்கு இப்போ உடனடியாகவே எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வேணும், அமேசான் பிரைம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே மை சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் மேனேஜ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எதெல்லாம் பண்ணியிருக்கோமோ அது ஃபுல்லாக எக்ஸ்பயர் அப்படின்ற மாதிரி காமிக்கும். பெய்ட் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக இதில் பெய்டு பண்ணாதது இதில் என்ன காமிக்கி பார்த்தீங்கன்னா, எனக்கு அமேசான் காமிக்கி சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத கிளிக் கேட்கு. இதுக்கப்புறம் இன் பிளானில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே நான் இன் பிளானில் இன்க்ளூட் ஆகி எனக்கு வந்திருக்கேன் ஓடிடி ஆப்ஸ். இது ஃபுல்லாகவே எனக்கு அமேசான் பிரைமும் இல்லை நெட்ஃப்ளிக்ஸும் இல்லை. இந்த ரெண்டு வேணும்னா நான் எக்ஸ்ட்ரா இந்த இதில் சப்ஸ்கிரைப் இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு நெட்ஃப்ளிக்ஸும் அமேசானும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணணும் மக்களே. அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு ஓடிடி ஆப்ஸ் தான் தேவையில்லை அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு நெட்டு மட்டும் தான் வேணும் அப்படிங்கிறதுக்கும் ரீசார்ஜ் இருக்குது மக்களே.
வீட்டில் யாருமே டிவி இதில் பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கும் போது எனக்கு நெட்டு மட்டும் போதும், நான் ஃபோனு லேப்டாப்பு இந்த மாதிரி பிசி இதுக்கு தான் நெட்டு யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து டிவி சேனல்ஸே தேவையில்லை ப்ரோ அப்படிங்கிறதுக்கும் ஒரு ரீசார்ஜ் பிளான்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து எனக்கு எப்படின்னு இப்போதைக்கு தெரியல. அது வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க வந்து ஜியோ ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா நியர்பைல உங்களுக்கு என்னென்ன ஜியோ ஆஃபீஸ் இருக்கோ அதில் போய் கேட்டேன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஓடிடி ஆப்ஸ் இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து டிவி சேனல்ஸ் வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி எனக்கு இது மட்டும் தான் வேணும், நெட்டு மட்டும் தான் வேணும் அப்படின்னா அதுக்கும் தனி ரீசார்ஜ் பிளான்ஸ் இருக்கு மக்களே. அதுக்கு வந்து 399 rupees பே பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மந்த்துக்கு. அது வந்து 30 MBPS ஸ்பீடு, அதே மாதிரி 1000 GB டேட்டா ஒரு மந்த்துக்கு. அது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.